ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போலீஸ் எக்ஸாமில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கேட்ட மேக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே எஸ்ஐ போலீஸ் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா கொஷின்ஸுமே நம்ம வந்து ஷார்ட்கட்டில் எப்படி போடலாம் எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலைன்னா மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள். அதனோட கண்டினியூஷனாக ப்ரீவியஸ் இயர் கேட்ட போலீஸ் எக்ஸாம் கொஷின் பேப்பரை வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா, ரிசல்ட் ஆஃப் கிளாஸ் எக்ஸ் இந்த மாதிரி டயக்ராம் வச்சு கேட்குற கொஷின்ஸ், பார் கிராஃப் இல்லைனா டயக்ராம் வச்சு கேட்குற கொஷின்ஸ் நிறைய வரும். ஸோ அதை வந்து எவ்வளோ சீக்கிரமாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆண்டு, அப்பியட் எத்தனை பேர், பாஸ்ட் எத்தனை, ஒரு எக்ஸாம் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க 10th ஸ்கூலில். அதில் வந்து எத்தனை பேர் அப்பியர் ஆகியிருக்காங்க, எத்தனை பேர் வந்து அந்த இயரில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்றது கேட்குறாங்க. கேள்வி பார்த்தோம் அப்படின்னா, கொடுத்துங்கிற ஆண்டில் வந்து எந்த ஆண்டு வந்து தேர்ச்சி விகிதம் பார்த்திங்கன்னா குறைவாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. பாஸ் அவுட் பர்சன்டேஜ் வந்து மினிமமாக இருக்குது அப்படின்றத கேட்குறாங்க. இதை நம்ம எப்படி ஷார்ட்டாக எவ்வளோ சீக்கிரமாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொன்றுமே வந்து நம்ம வெவ்வேறு வந்து மார்க் இருக்குது. சப்போஸ் எல்லாத்துக்குமே வந்து 200ன்னு இருக்குன்னா எது அதிக டிஃப்ரென்ஸோ அப்படியே வச்சு போட்டுடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆனது வந்து ஒவ்வொரு வருஷத்துலேயும் வந்து வெவ்வேறையாக இருக்குது. அதே அந்த வருஷத்தில் வந்து பாசிட்டிவும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இதுவுமே வந்து இந்த டிஃப்ரென்ஸ் வச்சு எப்படி ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த வருஷத்துக்கான மொத்தம் நமக்கு வந்து 4 ஆப்ஷன் தான் இருக்குது, சரிங்களா? ஆனால் கொஷினில் பார்த்தோன்னா நமக்கு வந்து 6 இருக்குது. நமக்கு 4 மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணாலே போதும். 91, 92, 93, 95. இப்போ 91 பார்த்தோம் அப்படின்னா 198 பேர் வந்திருக்காங்க, 180 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு பாஸ் அவுட்டுக்கான பர்சன்டேஜ் வச்சு கண்டுபிடிக்கிறோம்னா ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து 180/198 போட்டு ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஃபெயிலான பர்சன்டேஜ் பார்த்தாலே நமக்கு ஈஸியாக தெரியும். இதனுடைய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 180, இங்கே வந்து 198 அப்படின்னா இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 18. இங்கே 206, 197. இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 9 தான். 9 ஆட் பண்ணோன்னா 206, 193. 193 பார்த்தோம் அப்படின்னா 210, 220, 230, 20 வந்து டிஃப்ரென்ஸு. 195 பார்த்தோம் அப்படின்னா 194னா 204, 214, 215, 16. அதனால் 22 டிஃப்ரென்ஸு, சரிங்களா? ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா 22 பேர். இதுதான் வந்து ஹையஸ்ட்டாக வந்து ஃபெயில் ஆகியிருக்காங்க. அப்போ ஹையஸ்ட்டாக ஃபெயில் ஆனது தான் வந்து நமக்கு வந்து மினிமம் பர்சன்டேஜாக வந்து பாஸ் பர்சன்டேஜாக நமக்கு வரும். அதனால் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1995 டி ஆப்ஷன் தான் வந்து இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஏன்னா 22% வந்து நமக்கு ஃபெயில் அப்படின்ற கணக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் 100% தான் வந்து ஒரு முழுமையான ஒரு அப்பியர்ட் ஆனாங்க. 216 தான் 100% அப்படின்னா நமக்கு 22 தான் அதிகம். 22 அதிகம்னா இதுவே 10% சப்போஸ் போயிடுச்சு அப்படின்னா 90% தான் வந்து நமக்கு வந்து பாஸ் பர்சன்டேஜ் கம்மியாக தான் வரும். அப்படின்னா 22% வந்து ஃபெயில் நமக்கு போயிடுது. ஃபெயில் போயிடுச்சு அப்படின்னா பாஸ் பர்சன்டேஜ் கம்மியாக தான் வரும். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா 20, 18, 9ன்னு இருக்குது. அப்போனா இதில் வந்து பாஸ் பர்சன்டேஜ் அதிகமாக வரும். இதில் தான் 1995 தான் வந்து பாஸ் பர்சன்டேஜ் கம்மியானது. அதனால தான் விகிதம் குறைவாக உள்ளதான ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1995. ரெண்டாவது கேள்வி பார்த்தோன்னா அதே மாதிரி டயக்ராம் கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, டைம் இன் ஹவர்ஸ், எவ்வளோ தூரம் போயிருக்கு, எவ்வளோ நேரத்தில் கடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன கேட்குறாங்க? ஸ்பீட் ஆஃப் த கார், ஒரு காரோட வேகம் என்னன்னு கேட்குறாங்க, சரிங்களா? சிம்பிளாக ஃபார்முலா நமக்கே தெரியும். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் அப்படின்றது தான் ஃபார்முலா, சரிங்களா? இங்கே நமக்கு என்ன கேட்குறாங்க? ஸ்பீடு கேட்குறாங்க. ஸ்பீடுக்கோட ஃபார்முலா என்னன்னு வரும்? டிஸ்டன்ஸ் பை டைம் தான் வந்து நேரம், டிஸ்டன்ஸ் தூரம் டிவைடட் பை நேரம்ன்றது தான் வந்து இதுக்கான ஃபார்முலா, சரிங்களா? இப்போ டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் கிராஸ் ஆகிருக்கு. மறுபடியும் இன்னொரு 1 மணி நேரத்தில் 60 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 60 கிலோமீட்டராக வந்து நமக்கு 1 மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர்ன்ற கணக்கில் போகுது, சரிங்களா? கடைசியாக பார்த்தோன்னா 6 மணி நேரத்தில் மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் கிராஸ் ஆகிருக்குன்னா 360. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 360, டைம் எத்தனை மணி நேரத்தில்? 6 மணி நேரத்தில். அப்போ ஸ்பீட் ஆஃப் த கார் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு போட்டாலே நமக்கு அது 60, சரிங்களா? இந்த காரோட ஸ்பீடு என்ன? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 60 km/h தான் வந்து ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர். மூணாவது கேள்விக்கு போகும். சேம் இதே மாதிரி வரைபடத்தை கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்களா? வரைபடத்தை கொடுத்து இதில் வந்து 2 கேள்வி கேட்டிருக்காங்க. வாங்க இது எப்படி சீக்கிரமாக சால்வ் பண்ணலாம், ஈஸியாகவும் சால்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த கேள்வியில் ஃபஸ்ட்டு பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த வருஷத்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏபிசின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 நகரம் இருக்குது. ஒவ்வொரு நகரத்துலேயும் ஒவ்வொரு பாப்புலேஷன், ஒவ்வொரு வருஷ கணக்கு கொடுத்துருக்காங்க. இதில் கேள்வி பார்த்தோம் அப்படின்னா
2010 2020 வரை எந்த நகரத்தின் மக்கள் தொகை அதிக சதவீதம் வேறுபாட்டில் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. 2010 2020 சரிங்களா. இதில் 2010க்கும் 2020லையும் கம்பேர் பண்ணும்போது எந்த நகரத்தில் வந்து மக்கள் தொகை சதவீதம் வந்து வேறுபாட்டில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் எந்த சிட்டின்னு கேட்குறாங்களா. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஏ சிட்டி எடுத்தோம் அப்படின்னா 18, இங்கே 2020 ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம போயிட்டால் கூட இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தாவே ஃபஸ்ட்டுக்கிறதுக்கு 12 கரெக்டுங்களா. 30 பார்த்தீங்கன்னா 6 தான். 25லேருந்து 33 போயிருக்கு அப்படின்னா நமக்கு எவ்வளோ இருக்குது, 25 30 8 தான் வந்து டிஃப்ரென்ஸு. அதிக அளவுக்கு எந்த சிட்டியில் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே தெரிஞ்சது ஏ தான் வந்து அதிகமான அளவு வந்து நமக்கு போயிருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த அதே வரைபடத்தை வச்சுட்டு இன்னொரு கேள்வி, எந்த வருடத்தில் வந்து எந்த ஆண்டில் பி நகரத்தின் மக்கள் தொகை ஏ நகரத்தின் மக்கள் தொகையை விட 20% அதிகமாக உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஏ பி 2 நகரம் இருக்குதுல, அதில் எந்த ஆண்டில் பி நகரத்தின் மக்கள் தொகை ஏ நகரத்தின் மக்கள் தொகையை விட 20%. இப்போ ஏ நகரத்தோட மக்கள் தொகை வந்து 100 அப்படின்னா இதில் 20% அப்படின்னும் போது 20 ரூபா தான் 20. அப்போ பி நகரத்தின் மக்கள் தொகை வந்து 120 இருக்கும் அப்படின்னு சொல்லி எந்த ஆண்டில் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2010 2020 2015 இருக்குங்களா. இப்போ மொத்தம் 3 ஆப்ஷன்லேயும் வந்து பார்க்கும்போது சிம்பிளாக உங்களுக்கு பர்சன்டேஜ் சீக்கிரமாக கால்குலேட் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா அந்த சம் சிம்பிளாக போட்டுடலாம். ஒன்றுமே இல்லை. இப்போ ஏக்கும் பிக்கும் தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க கரெக்டாக. ஏவோட மக்கள் தொகையை எடுத்து அதில் 20% கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணோன்னா பியோட மக்கள் தொகைக்கு வந்து ஈக்குவல் ஆகிடும் சரிங்களா. இப்போ இதில் எடுத்தோன்னா ஏவோட மக்கள் தொகை 18, இதில் 20% அப்படின்னா உங்களுக்கு 10%னா 1.8ன்னு வரும். 1%னா 0.18ன்றது தான் வந்து 1%ன்னு சொல்லுவாங்க சரிங்களா. இதே 10%னா 1.8, 100%னா 18. அவ்வளோதான் சிம்பிளாக. இது 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கினாவே ஈஸி. இப்போ நமக்கு எத்தனை பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க, 20%. 10%னா 1.8, இதை 20%னா 2ஆல் பெருக்குவோம். இப்போ 18 × 2 பார்த்தீங்கன்னா 3.6. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 30. இப்போ இது கிடையாது. அதே ஆப்ஷன் இங்கே வந்தோன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா 27 பார்த்தீங்கன்னா 2.7ன்னு வரும். அப்போ 5.4 தான் வந்து 20%. இப்போ 20% இதில் ஆட் பண்ணாலுமே வந்து நமக்கு 35 வராது சரிங்களா. அடுத்தது 30ல் 20%ன்னு பார்த்தீங்கன்னா 3 10%, இன்னொரு 3 பார்த்தீங்கன்னா 10%. அப்போ 6 தான் வந்து 20%. இப்போ 30 + 6 ஆட் பண்ணோன்னா நமக்கு 36. அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ 2020 மட்டும்தான் வந்து கரெக்டாக அவங்க கேட்ட கேள்வியில் மேட்ச் ஆகுது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2020 தான் வந்து இதுக்கான ஆன்சர் சரிங்களா. 4வது கேள்வி. 5வது கேள்வி போனோம் அப்படின்னா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரைபடத்தை கொடுத்து இதில் வந்து வரைய சொல்லி இதில் வந்து 3 கேள்வி கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியான கொஷினாக தான் இருக்கும் சரிங்களா. வாங்க சால்வ் பண்ணலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 3 கேள்வி கேட்குறாங்களா. இதை in a school there are 5 teachers P and Q were teaching Sanskrit and Maths, R and Q teaching Maths and History, S and P teaching Hindi and Sanskrit, T and Q were teaching Geography and Spanishன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பள்ளியில் 5 ஆசிரியர்கள் இருக்காங்க. அதில் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் தெரிஞ்ச மொழியை வந்து இதில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதை நீங்கள் வந்து வென் டயக்ராமாகவும் நீங்கள் வரைஞ்சி நீங்கள் சால்வ் பண்ணலாம். இல்லைனா இதை வந்து ஈஸியாக எப்படி போடலாம் பார்த்தீங்கன்னா, மொத்தம் எத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்களா. நம்ம P ஒருத்தர், Q இருக்காங்க, R S T மொத்தம் 5 டீச்சருங்க இருக்காங்க சரிங்களா. PQ வேர் டீச்சிங் சான்ஸ்கிரிட் மேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. PQ என்னென்ன டீச் பண்ணுறாங்களாமா, சான்ஸ்கிரிட்டு சான்னு எழுதிக்கலாம், மேக்ஸுக்கு மான்னு எழுதிக்கலாம் சரிங்களா. PQக்கும் 2 பேருமே சான்ஸ்கிரிட்டும் டீச் பண்ணுறாங்க, மேக்ஸ் சரிங்களா. அதே R and Q வேர் டீச்சிங் மேக்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி. ஆரும் கியூவும் வந்து மேக்ஸும் ஹிஸ்ட்ரியும், ஆர் இங்கே இருக்குது, கியூ இங்கே இருக்குது சரிங்களா. கியூ ஆல்ரெடி மேக்ஸ் போட்டாச்சு. அப்போ இன்னும் என்ன மீதி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி. ஆர் என்ன டீச் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க, மேக்ஸ் டீச் பண்ணுறாங்க, ஹிஸ்ட்ரியும் டீச் பண்ணுறாங்க சரிங்களா. எஸ்பி வேர் டீச்சிங் ஹிந்தி சான்ஸ்கிரிட். இதில் வந்து 3 கேள்வி இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் சால்வ் பண்ணாலே 3 கேள்வியும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். எஸ் அண்ட் பி வேர் டீச்சிங் ஹிந்தி சான்ஸ்கிரிட், எஸ்ஸு பி. அப்போ இங்கே பார்த்தோன்னா ஹிந்தியும் சான்ஸ்கிரிட்டும் நம்ம
ஆல்ரெடி பிக்கு வந்து நம்ம சான்ஸ்கிரிட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஹிந்தி மட்டும் ஆட் பண்ணணும். எஸ்ஸில் பார்த்தோன்னா ஹிந்தி ஒன்று, சான்ஸ்கிரிட் ஒன்று. சரிங்களா? கடைசியாக பார்த்தோன்னா டிக்யூ வேர் டீச்சிங், ஜாகிரபி ஸ்பானிஷ், டியும் கியூவும். சரிங்களா? இதுக்கு இது வந்து ஜாகிரபி ஜிஇன்னு போட்டுக்கலாம், ஸ்பானிஷ்க்கு எஸ்பின்னு போட்டுக்கலாம், டியும் கியூ. அப்போ கியூவில் வந்து சான்ஸ்கிரிட் தான் இருக்குது, ஸ்பானிஷ் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த கொஷின் கொடுத்துங்கிறத நம்ம ஒரு டயக்ராமாக ஒரு டேபிள் மாதிரி நம்ம போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி, who among the following teachers was teaching less than 2 subject? எந்த ஆசிரியர் 2 பாடங்களுக்கு குறைவாக எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா டி தான் இதுக்கான ஆன்சர். எந்த ஆசிரியரும் அப்படி வந்து கிடையாது. சரிங்களா? எல்லாருமே 2 பாடம், லெஸ் தென் 2னா 2 பாடத்துக்கு குறைவாக யார் எடுக்கிறாங்கன்னு. இங்கே எல்லாருமே வந்து 2 இல்லை 2க்கு மேற்பட்டதாக இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த ஆப்ஷன் கிடையாது. which of the following pairs was teaching both மேக்ஸ் ஹிஸ்ட்ரி? மேக்ஸும் ஹிஸ்ட்ரியும் டீச் பண்ணுறவங்க யாருன்னு கேட்குறாங்க. மேக்ஸ் ஹிஸ்ட்ரி இங்கே இருக்குது, இங்கே மேக்ஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது. அப்போ பியும் ஆரும். இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். அச்சைன்றது வந்து ஹிஸ்ட்ரி ஹிந்தி ரெண்டுமே வருது. சரிங்களா? நம்ம வந்து பிக்யூ வந்து சான்ஸ்கிரிட் மேக்ஸு, ஆர்க்யூ பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸு ஹிஸ்ட்ரி. இது ஹிஸ்ட்ரி, இதுவுமே ஹிஸ்ட்ரி. சரிங்களா? அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்க, ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா எந்த பேர் மேக்ஸ் ஹிஸ்ட்ரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா கியூ அண்ட் ஆர் தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஏ ஆப்ஷன் தான் ஆன்சர். பி பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஐன்றது வந்து ஹிந்தியை தான் குறிக்குது. நம்ம கேட்குறது மேக்ஸ் ஹிஸ்ட்ரி. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா பி அண்ட் கியூ வேர் டீச்சிங் விச் சப்ஜெக்ட்? பி மற்றும் கியூ எந்த பாடத்தை கற்பிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வருது. பி கியூ. நம்ம இதை விட்டுட்டு கேள்வியே பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கேள்வியே இருக்குது பாருங்களேன். நம்ம கொடுத்துங்கிற கொஷினில் பி அண்ட் கியூ வேர் டீச்சிங் சான்ஸ்கிரிட் மேக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ இது கேள்வி நம்ம வந்து ஆன்சர் நம்ம போட்டது பார்க்காம இங்கேயும் குறிச்சிக்கலாம். சான்ஸ்கிரிட் மேக்ஸ்ன்றது தான் வந்து இதுக்கான ஆன்சர். சரிங்களா? வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். இதில் வந்து பை டயக்ராம் கொடுத்து இதிலேருந்து நமக்கு வந்து 3 கேள்வி கேட்குறாங்க. 8, 9, 10 மொத்தம் 3 கேள்வி இந்த வரைபடத்துலேருந்து கேட்டுட்ருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த கேள்வியை வந்து எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க கொஷினுக்கு போகலாம். இஃப் த டோட்டல் மந்த்லி இன்கம், அதாவது என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ABCDEFன்னு கொடுத்துட்டு ஒவ்வொன்றுத்துலேயுமே வந்து எவ்வளோ செலவு, உணவுக்கு எவ்வளோ, போக்குவரத்துக்கு எவ்வளோ, உடைக்கு எவ்வளோ, மற்ற செலவுகள், சேமிப்பு, வீட்டு வாடகைன்னு சொல்லி தனித்தனி பர்சன்டேஜாக கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு கேள்வி டோட்டல் மந்த்லி இன்கம் வந்து 3080. ஹவு மச் அமௌண்ட் இஸ் ஸ்பெண்ட் ஆன் கன்வேயன்ஸ்னால் போக்குவரத்துக்கு தான் கன்வேயன்ஸ்னு சொல்லுவாங்க, பி. சரிங்களா? பர் மந்த் மாதத்துக்கு இப்போ வந்து 3080 தான் வந்து மாத இன்கம்மே. நம்ம முன்ன சொன்ன மாதிரி 3080 வந்து 100%. சரிங்களா? இதை 10% நம்ம எடுத்தோம்னா 308ன்றது தான் வந்து 10%. 2%, 1%ன்னு பார்த்தீங்கன்னா 30.8. நான் முன்ன கொஷினில் சொன்ன மாதிரியே தான். சரிங்களா? 100% 3080, 10%னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோன்னா 308. 1%ன்னும் போது 2 டிஜிட் தள்ளி 30.80ன்னு வரும், 30.8. சரிங்களா? ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்குறாங்க, போக்குவரத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்னு. போக்குவரத்து எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 12%. அப்போ 12% நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்னா 10% ஒன்றும் 2% ஒன்றும் பிரித்து எழுதலாங்களா? 10% நமக்கே தெரியும் 308 தான் 10%. 1% 30.8. நமக்கு எத்தனை பர்சன்ட் வேணும்? 2 அப்படின்னும் போது 2ஆல் பெருக்கிக்கிட்டோன்னா 30.8 + 30.8ன்னு சேர்த்தனோம் அப்படின்னா 61.6. 8 8 16ன்னு வந்துடும். 30 30 60, 61.6. இப்போ இங்கே 6, இங்கே 9, 6, 369.6. அப்படின்னா ஆன்சர் நமக்கு என்ன வரும்? 370 தான் அப்ராக்சிமேஷனாக. 0.6 வந்து இந்த பக்கம் மாறும்போது 370 ஒன்று வந்து ஆட் ஆகிடுது. இது ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் வந்து எவ்வளோ சிம்பிளாக நம்ம சால்வ் பண்ணலான்றது அதில் சொல்லியாச்சு. சரிங்களா? இல்லை நான் ஃபார்முலா மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா 3080 × 12/100ன்னு போட்டு இன்னும் நம்ம மல்டிப்ளிகேஷன் வந்து அதிகமாக வரும். இது வந்து உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கான ஆன்சர் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது கேள்வி பார்த்தோம் அப்படின்னா ஹவு மச் ரெண்ட் ஸ்பெண்ட் பை ஃபேமிலி இஸ் பெய்ட் ஆன் ரெண்ட்? ரெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி மாதத்துக்கு கேட்குறாங்க. இதே 3080 தான் வந்து மந்த்லி இன்கமாக வச்சுக்கிட்டு ரெண்ட்டுக்கு எவ்வளோ பே பண்ணாங்க. இப்போ ரெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு வாடகை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? எஃப்னு பார்க்கும்போது 15%. சரிங்களா? நமக்கு 370ன்றது எத்தனை சதவீதம்? 12% தான் வந்து 370. கரெக்டுங்களா? நம்ம கண்டுபிடிச்சது.
12%. இன்னும் மீதி எத்தனை பர்சன்ட் கண்டுபிடிக்கணும்? 3% தான் நான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 3%ன்றது 30.8 வந்து 3ஆல் பெருக்கினா நமக்கு தெரிஞ்சிடும். கரெக்டுங்களா? முன்னையே 61.6 இதில் 30.8 நான் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்தனாவே எனக்கு வந்து 3 மடங்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். இங்கே 14 2 9 92.4. இப்போ 370ஓட நான் 92.4 ஆட் பண்ணாலே எனக்கு ஆன்சர் வந்துடும். இங்கே 4, இங்கே 2, 9 ஒரு 7ன்னு பார்த்தீங்கன்னா 16 462.4ன்னு வருது. அப்போ ஆன்சர் இங்கே பார்த்தோன்னா பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். இல்லைன்னா முன்ன சொன்ன மாதிரியே தான் 3080 × 15/100ன்னு போட்டு திருப்பி கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இல்லை அப்படின்னா இதை 10% 308, இதை 10% வந்து 2ஆல் வகுத்தோன்னா 5%. இப்போ 15% 10 + 5 10%, 5% ஆட் பண்ணாலே நமக்கு வந்து 15%. இப்படியும் போடலாம். சரிங்களா? அடுத்த கேள்வி, இதே வரைபடத்தை வச்சு 3வது கேள்வி இருக்குது. ஹவு மச் அமௌண்ட் இஸ் ஸ்பெண்ட் ஆன் கிளாத்திங்? அதாவது ஒரு மாதத்தில் வந்து ஆடைக்காக எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆடைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உடைக்கு பார்த்தீங்கன்னா சிக்கு வந்து மொத்தம் 18% தான் வந்து சிக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி 15% வந்து 462 கண்டுபிடிச்சாச்சு. கரெக்டுங்களா? இது 15%. எப்படி நம்ம முன்னாடி ஒவ்வொரு வாட்டியும் புதுசாக போடாமல் முன்னாடி யூஸ் பண்ண ஆன்சரை வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்றது தான் இது. 15%க்கு 18%க்கும் 3 தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? 3% நம்ம ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சோம் 92.4. அந்த 92.4 மறுபடியும் இங்கே ஆட் பண்ணாலே நமக்கு ஆன்சர். இது 4 2 2 4 9 + 6 சேர்த்தும் போது 15. அப்போ 554.4 தான் அதுக்கான ஆன்சர். 554ன்றது டி ஆப்ஷன். அப்போ இந்த 10வது கேள்விக்கான ஆன்சர் கிளாத்துக்கு மட்டும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 554. சரிங்களா? இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த 10 கேள்விக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.